இதை வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் நோட் போட்டுக்கோங்க. சரியா? காதுச்சோனை. சரியா? இன்னொன்று வந்து எங்கட நான் சும்மா ஓடர் வந்து வித்தியாசமாக ஐக்கியலும் நாவுருட்டும் ஆற்றல். சரியா? இன்னொன்று பெருவிரல். பெருவிரல் வளையும் தன்மை. சரியா? பெருவிரல் வரையும் தன்மை. வேற இதுக்கு சொல்ற வந்து விடோ ஸ்பீக். விடோ ஸ்பீக்னு சொல்லுவோம் நாங்கள். இன்னொன்றிக்கிற வந்து கன்னத்தில் குழி விழுதல். எனக்கு எப்படியும் ஒன்று மிஸ் ஆகும். சரியா? நான் என்னன்னு பார்க்குறேன்னு. கன்னத்தில் குழி விழுதல். சரியா? கன்னத்தில் குழி விழுதல் ஒன்று மிஸ் ஆகுதா பார்ப்போம். இதில் ஒன்று மிஸ் ஆகுதாண்டு. ஒட்டிய காதுச்சோனை சரி, விடோஸ்பீக், கன்னத்தில் குழுவிதல், பின்னோக்கி வளையும். இல்லை ஒன்றுமே மிஸ் ஆகல. சரி, அஞ்சுமே சொல்லிக்கிறேன். சரி ரைட். அப்போ பாருங்க, காதுச்சோனையில் வந்து புள்ளில் மனிதர்கள் எங்களுக்கு 2 விதமான பண்புகளை காணலாம். ஒன்று நாங்கள் சொல்கிற வந்து ஒட்டிய காதுச்சோனை, இன்னொன்று ஒட்டாத காதுச்சோனை. நாவுருட்டு மாற்றலில் வந்து நாவருட்ட முடியாத ஆற்றல். நாவருட்ட முடியாது. சரியா? பெருவிரல் வரையும் தன்மைன்னு சொன்னா வளையும் தன்மை இருக்கும். இப்படித்தான் நேரான பெருவிரல் வளையும் பெருவிரல் சொல்லிக்கிற. சரியா? அது மாதிரி விடோஸ்பீக் உண்டு, விடோஸ்பீக் இல்லைன்னு சொல்லிக்கிற. சரியா? அதே மாதிரி கன்னத்தில் குழி விழுதல்ற வந்து குழி இருக்கிறது, குழி இல்லாமல் இருக்கிறது. என்ன பொருள் இதெல்லாம்? நான் ஒன்றா விளங்கப்படுத்துறேன். முதலாவது ஒட்டிய காதுச்சோனை என்ன தெரியுமா? எங்கட காது எடுத்தா இந்த பாருங்க, காது எடுத்துன்னு சொன்னா சரியா? இப்படித்தானே காதிக்கிற. சரி, இதை பாருங்க, ஒட்டிய காதுச்சோனை இங்கே வரைகிறேன். இது எங்கட தலைன்னுவீங்களே. சரியா? தலையில் வந்து இப்படி காது இருக்க கொள்ள. சரியா? காதுட இந்த வருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒட்டாத காதுச்சோனையை விளங்கப்படுத்துறேன். ஒட்டாத காதுச்சோனையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிய காதுச்சோனை சொல்கிறேன். ஒட்டாத காதுச்சோனைன்றது இந்த காது இந்த துண்டிக்கு தான். இந்த காது இந்த துண்டு இது வந்து செப்பரேட் ஆகிக்கிறது. இந்த இப்படி இருக்கிறது. இந்த எங்களோட தலைக்கும் அந்த காதுச்சோனைக்கும் இடையில சின்னொரு கேப் பண்ணிக்கும். சில ஆட்கள் இருப்பாங்க எப்படின்னு சொன்னால், ஒட்டிய காதுச்சோனை உள்ளவர்கள் அவங்கள வந்து காது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கேப் ஒண்டிக்காது இப்படி. சரி, இதுக்கு சொல்கிற வந்து ஒட்டிய காதுச்சோனை. இது வந்து ஒட்டாத காதுச்சோனை. சரியா? இது ஒட்டாத காதுச்சோனை, இது ஒட்டிய காதுச்சோனை. இப்போ ஒட்டிய காதுச்சோனைன்றது வந்து உண்மையிலே ஒரு பின்னடைவான இயல்பு. அப்படின்னு நாங்கள் ஒட்டிய காதுச்சோனை வெளிப்படுத்தப்படுகின்ற எதிர்வுக்கு நாங்கள் சிம்பிள் ஏன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒட்டாத காதுச்சோனைன்னா கேபிட்டலே கொடுக்குறேன். அதாவது ஒருத்தருக்கு ஒட்டாத காதுச்சோனை இருக்குதுன்னா அவருக்கு கேபிட்டலையாக இருக்கோ மேலும் கேபிட்டலே சிம்பிளையாக இருக்கோ மேலும், ஒட்டிய காதுச்சோனைன்னு சொன்னால் அவர்கிட்ட பிறப்புற சிம்பிளையாக தான் இருக்கும். பாருங்க, ஒருத்தருக்கு ஒட்டிய காதுச்சோனை வருதுன்னா பின்னடைவான ஓரிரணுகள் இடையில் இருக்கிற நேரம் தான் ஒட்டிய காதுச்சோனை வரும். ஒட்டிய காதுச்சோனைன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளணுமே. பாருங்க, இப்படியே தொங்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு இருக்கிற வந்து ஒட்டாத காதுச்சோனை. உங்களுக்கு விளங்கும் தெரியா? எனக்கு செப்பரேட்டாக இருந்து பாருங்க, கேப் ஒண்டிக்குது காதில். சரியா? இப்படி வந்து சேர்ந்து கொண்டு இல்லை. பாருங்க, பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ உங்களோட காதை பார்த்துக்கோங்க. உங்களோட காதில் வந்து அது செப்பரேட் ஆகிக்குதா? இந்த காது இயலோபுன்னு சொல்கிறது தானே நாங்கள். அது வந்து செப்பரேட் ஆகிக்குதா? இப்படி செப்பரேட்டாக வேறே ஆகிக்குதா? கேப் ஒண்டிக்குதா இடையில? இல்லாட்டி அப்படியே போய் தொண்டோட சேர்ந்திக்குதான்னு சொல்லி, இந்த இப்படி போய் நேரடியாக சேர்ந்திக்குதான்னு சொல்லி நான் ஃபோட்டோ காட்டிக்கிறேன். நீங்கள் தேக்கி இது வந்து ஒட்டிய காதுச்சோனை. சரியா? இது வந்து ஒட்டாத காதுச்சோனை. மற்றது சரி, இது ஒட்டாமல் செப்பரேட் ஆகிக்கிறது, இது ஒட்டிக்கிறது. சரியா? வேணா நீங்கள் நீ போட்டுக்கொள்ளுங்க. தேக்கி இது ஒட்டிய காதுச்சோனை,
இது ஒட்டியன்னு போட்டுக்கோங்க, இதுக்கு ஒட்டாதுன்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரியா? ரைட், பாருங்க. அப்போ இதில் வாசித்து பார்க்கலாம். உங்களுக்கு செவிச்சோனை தலைப்பகுதியுடன் எந்த அளவு இணைந்துள்ள என்பது மெண்டலின் தலைமுறை கோலங்களுக்கு ஏற்ப தலைமுறையை அடிக்கிறது. அது மெண்டலின் தலைமுறை கோலங்களுக்கு ஏற்பன்றது மெண்டலுக்கு விதிகளுக்கு அமையன்னு சொல்லி போட்டுக்கோங்க. மெண்டல்ட விதிகளுக்கு அமைய. சரியா? ஒட்டிய செவிச்சோனை பின்னடைவான பண்பு கூறா. இதைக்கு ஒட்டிய செவிச்சோனின்ற சிம்பிளே வந்தால் மட்டும்தான். ஒட்டாத செவிச்சோனின்றது கேபிட்டலே வந்தாலும் சரி, கேபிட்டலே சிம்பிளே வந்தாலும் சரியா. நாங்கள் அந்த ஏன்றது வந்து ஒட்டிய செவிச்சோனைக்கு கொடுக்குற அந்த எதிர்வுக்கு கொடுக்குற குறியீடு. சரி ஒட்டாத செவிச்சோனி. ஒட்டாதன்னு சொன்னால் வந்து எதிர்வு கேபிட்டல் ஏயால் தீர்மானிக்கப்படுற. ஒட்டியன்றது வந்து சிம்பிள் ஏயால் தீர்மானிக்கப்படுற. சரியா? ஒட்டியன்றது வந்து ஒட்டாத செவிச்சோனையிட பார்க்குற நேரம் பின்னடைவானது. கேபிட்டல் ஏ ஆட்சியானது. சரியா? அப்போ ஒட்டருக்கு ஒட்டாத செவிச்சோனையாக இருந்தால் அவர் கேபிட்டலையாக இருக்கோ மேலும் கேபிட்டலே சிம்பிளையாக இருக்கோ மேலும் ஒட்டிய செவிச்சோனின்றது வந்து சிம்பிளே தான். பின்னடைவான ஓரிரு அதான் என்ன சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இவ்வியல்புக்கு பின்னடைவான ஓரிரு நிலையில் உள்ள போது ஒட்டிய செவிச்சோனை விளைவாக்கப்படுகிறது. இன்றைக்கு பின்னடைவான ஓரிரு நிலையில் வச்சு ஒட்டிய செவிச்சோனை விளைவாக்கப்படுதான். சரி, அதை முடிச்சாச்சு. அடுத்தது விடோ ஸ்பீக். பாருங்கள், விடோ ஸ்பீக்ன்றது நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டிக்கொள்கிறேன் பிள்ளைங்க. இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது பாருங்க, தலையை பாருங்கள். தலையில் வந்து இப்படி வி ஷேப்பில், இது பாருங்கள், வி ஷேப்பில் வந்து தலைமுடி வளர்ற. இன்றைக்கி தலைமுடி வந்து வி ஷேப்பில் வளர்றது. நான் இன்றைக்கி வேண்டாம் போட்டு விட்றேன். இதை தலைமுடி வந்து இப்படி வி ஷேப்பில் வளர்ற. இப்படி வி ஷேப்பில் வளர்ந்தேன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் விடோ ஸ்பீக் இருக்கிறேன்னு சொல்லி. இல்லை சிலாக்களுக்கு வந்து தலைமுடி இப்படி நேராகிக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு வந்து விடோ ஸ்பீக் தான். எனக்கு விடோ ஸ்பீக் சின்னதாக இங்கே கொண்டு இருக்குது. ஆனால் நான் அந்த சிலத்துக்கு வெட்டி அதை நேராகி கொள்கிறேன். சரியா? சிலாக்கள் வெட்டி நேராக்கி கொள்கிறேன். விடோ ஸ்பீக்ன்றது வந்து இப்படி கூறாக வர்றது தலை. சரியா? உண்மையில் விடோ ஸ்பீக் வாரன்றது வந்து ஒரு ஆட்சியான பண்பை. விடோ ஸ்பீக் இருக்கிறன்றதுக்கு நாங்கள் கொடுக்குற எதிரோட குறியீடு கேபிட்டல் டபிள்யூ. இது நாங்கள் சிம்பிள் டபிள்யூ கொடுக்குறோம். சரியா? அப்போ ஒருத்தருக்கு விடோ ஸ்பீக் இருக்குதுன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து கேபிட்டல் டபிள்யூவாக இருக்கலாம், அல்லது கேபிட்டல் டபிள்யூ சிம்பிள் டபிள்யூவாக இருக்காது. விடோ ஸ்பீக் இல்லைன்னு சொன்னால் சிம்பிள் டபிள்யூ இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். சரியா? அது விடோ ஸ்பீக். அதில் அந்த படத்துலேயும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி பெருவிரல் வளையும் தன்மை, நேரான தன்மை. பாருங்க, நேரான பெருவிரல் சிறாக்களுக்கு. சரியா? பெருவிரல் வந்து இப்படி நேராகிக்கும். வந்து பாருங்க, பெருவிரல் வந்து இப்போ எனக்கு இருக்கிற வந்து நேரான பெருவிரல். சரியா? சிலாக்களுக்கு வந்து இது நல்லாவே வளையும். சரி, இப்படி வளைஞ்சி வருமே, சும்மா வச்சாலே இப்படி வளைஞ்சி தான் பாரு. பாருங்க, வச்சாலே வளைஞ்சி தான் வாரு. இப்படி வளைஞ்சி தான். இப்போ எனக்கு வளைச்சி காட்டல. எனக்கு இப்போ எனக்கு நேரான பெருவிரல் தானே. இது நேரான பெருவிரல், இது வளைஞ்ச பெருவிரல் இல்லை. சிலாக்களுக்கு நல்லா இப்படி வளைஞ்சி வரும். அது வளையும் பெருவிரல். உண்மையிலே வளையும் பெருவிரல் நாங்கள் சும்மா நேரான பெருவிரலுக்கு கொடுக்குற வந்து கேபிட்டல் பின்னு சொல்லி, வளையும் பெருவிரலுக்கு கொடுக்குற சிம்பிள் பின்னு சொல்லி. அப்போ நேரான பெருவிரல்னு சொன்னால் அவர் கேபிட்டல் பி இருக்கலாம், அல்லது கேபிட்டல் பி சிம்பிள் பியாக இருக்கலாம். வளையும் பெருவிரல்னு சொன்னால் பின்னடைவான ஒரு நுகத்தில் தான் சாத்தியமா. அது மாதிரி நாவுருட்டு மாற்றல்னு சொன்னால், நாவுருட்டு மாற்றல் எனக்கு பாருங்க, இப்படி செஞ்சு பார்க்கலாமே. உங்களோட நாக்கை வந்து இப்படி உருட்டலாம். இப்போ எனக்கு உருட்டையிலும். சரியா? எனக்கு உருட்டலாம். உருட்டுறது ஆட்சியான இயல்பு. உருட்டுறது ஆட்சியான பண்பு. நான் உருட்ட முடியாதுன்றது பின்னடைவான பண்பு. எது பின்னடைவானது எது ஆட்சியானதுன்றது நீங்கள் படமாக்கி வச்சுக்கொள்ளணும். இதில் அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிற. நான் உருட்ட ஏழும்னு சொன்னான் இப்படி ரோல் மாதிரி உருட்டு ஏழும் ஆட்களுக்கு. உருட்டுறண்டா இப்படி இந்த பாருங்க, தேகி இப்படி செய்கிறத. இதான் நான் உருட்ட ஏழுமான பண்புக்கூறு. பாருங்க ஆட்சியான பண்புக்கூற. இது நாவுருட்டு மாற்றல். இந்த மாதிரி சிலாக்களுக்கு பல துண்டு மாறிக்கும் நாக்கு. சரியா? உருட்டி கொலையலாம். அப்படி நாவுருட்டு ஏழுன்னு சொன்னால் ஆட்சியான பண்புக்கூறு. இது இன்னைக்கு ஆட்சின்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. இது பின்னடைவான பண்புக்கூறு. சரியா? அதோட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, வளையும் பெருவிரல், இது நேரான பெருவிரல், இதுதான் ஆட்சி. நேரான பெருவிரல் ஆட்சி, வளையும் பெருவிரல் பின்னடைவானது. சரி, அதுக்கு எதிர்வு வந்து பாருங்க போல நாங்கள் கேபிட்டல் பி எடுக்க வேணுமே. எஸ் எடுங்க, கேபிட்டல் எஸ் எடுங்க. பாருங்க,
கேபிட்டல் எஸ் ஆட்சியானன்னு சொன்னால் இந்த பாருங்க கேபிட்டல் எஸ் அல்லது கேபிட்டல் எஸ் சிம்பிள் எஸ். சரியா? அப்படின்னா நேரான பெருவிரலாக இருப்பாங்க. சிம்பிள் எஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் பின்னடைவான அதாவது வளையக்கூடிய பெருவிரலை காட்டுவாங்க. இந்த வளையிற பெருவிரல் வளையுதுன்னு சொன்னால் வந்து நாங்கள் சொல்கிற அது பின்னடைவான பண்பு. சரியா? பெருவிரல் வளையிறன்றது பின்னடைவான பண்பு. ரைட்டா? அதோட பார்த்தீங்கன்னா கன்னத்தில் குழி விழுகிறது. இந்த பாருங்க கன்னத்தில் குழி விழுன்றது வந்து ஒரு ஆட்சியான பண்பு கூற. கன்னத்தில் குழி விழுகிறது ஒரு ஆட்சியான பண்பு கூறு. கன்னத்தில் குழி விழுகிறது ஆட்சி, குழி விழுகிறதுன்றது ஆட்சி, குழி விழாமிக்கிறன்றது பின்னடைவான பண்பு கூறு. சரியா? அப்போ எது ஆட்சியானது எது பின்னடைவானது நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். ரைட்டா? எது ஆட்சியானது பின்னடைவானது. இந்த சமரியை போட்டுக்கோங்க போல. இந்த சமரியை நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டாலே போதுமே. இதுக்கு விளங்க வேண்டிய இந்த விஷயங்கள் மட்டும்தான். இன்றைக்கு காதிச்சோனை வந்து ஒட்டாத காதிச்சோனை தான் ஆட்சியான பண்புக்கூறு. நாங்கள் ஆட்சின்றே போடுவோம். இன்னைக்கு ஆட்சி இதுதான் ஆட்சியானது. ஒட்டியன்றது வந்து பின்னடைவு, பின்னிடைவுன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். சரியா? அதே மாதிரி விடோஸ்பீக் இருக்கிறது, இப்படி தலையில் இப்படி கூறாக முடி வளர்ந்துருக்கிறது வந்து ஆட்சி. சரியா? விடோஸ்பீக் இல்லாதிக்கிறது பின்னடைவு. அப்போ உங்களுக்கு எத்தனை என்னென்ன விஷயங்கள் ஆட்சியான பண்பு. இப்போ நீங்கள் உங்களுக்கே செஞ்சு பாருங்க. இப்போ எனக்கு ஒட்டாத காதிச்சோனை அது ஒரு ஆட்சியான பண்புக்கூறு. விண்டோஸ்பீக் இருக்குது இன்னைக்கு. சரியா? விடோஸ்பீக் இருக்குது. அப்போ இன்னொரு ஆட்சியான பண்புக்கூறும் எனக்கு இருக்குது. நான் உருட்டலாம் ஆட்சியான பண்புக்கூறு இருக்குது. எனக்கு இருக்கிறது நேரான பெருவிரல். ஸோ எனக்கு இன்னொரு ஆட்சியான பண்புக்கூறும் இருக்குது. கன்னத்தில் குழி மட்டும் இல்லை, கன்னத்தில் குழி இல்லை. சரியா? சிலாக்கள் சிரிக்கிற நேரத்தில் கன்னத்தில் குழி விழும். அது காரணம் என்னென்னா அந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு தசை வந்து அவங்களுக்கு சின்னது. சரியா? அது பெரிய உண்மையிலே அது ஒரு குறைபாடாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அது ஒரு ஆட்சியான பண்புக்கூறு. அந்த குறைபாடு வாருது ஒரு ஆட்சியான பண்புக்கூறாக தான் வாரு. இப்போ எனக்கு கண்ணில் குழி இல்லை, கண்ணில் குழி இல்லை, கன்னத்தில் குழி இல்லை. அப்போ எனக்கு ஒரு பின்னடைவான பண்புக்கூறு இருக்குது. பாருங்கள். அப்போ உங்களுக்கு எது இதில் ஆட்சி எது இதில் பின்னடைவுன்னு சொல்லி ஆஃபஞ்சு கொண்டாலே உங்களுக்கு பாடமாக்கலாம். சரி? நான் இப்படி தான் பாடமாக்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு கன்னத்தில் குழியை தவிர எனக்கு இருக்கிறதெல்லாம் ஆட்சி. அப்படி தான் நான் ஆஃபச்சிட்டிக்கிறேன். கன்னத்தில் குழி எனக்கு இல்லை, அந்த ஆட்சியான பண்புக்கூறு மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இருக்கிறது எனக்கு ஆட்சியான பண்புக்கூறு தான். பாருங்க காதிச்சோனை ஒட்டாத காதிச்சோனைக்குது. நான் பாருங்க இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் வந்தால் நான் இது இப்படி தான் யோசிக்கிறேன். ஒட்டாத காதிச்சோனை ஆட்சி, ஒட்டிய காதிச்சோனை ஆட்சி அப்படின்னு யோசிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். எனக்கு தெரியும் எனக்கு இருக்கிறது ஒட்டாத காதிச்சோனை, அது ஆட்சின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் உருட்டு மாட்டுறேன், எனக்கு நான் உருட்டலாம், அப்போ அது ஆட்சி. பெருவிரல் எனக்கு நேரானது, அதுதான் ஆட்சி. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஆட்சின்னு நான் வச்சிருக்கிறேன். எனக்கு கன்னத்தில் குழியை தவிர மற்றது எல்லாமே எனக்கு மற்ற எல்லாத்துலேயும் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஆட்சியானது. சரி? அப்படி மனசில் வச்சுட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் என்னமாலும் உண்டு, அப்படி என்னமாலும் ஷார்ட் கட்டாக உங்களுக்கு இருக்கிறத வச்சு உங்களுக்கு சொந்தமாக இருக்கிற இயல்புகளை வச்சு அமைச்சுக்கொள்ள பாருங்க. சரி? நான் எப்படி அமைச்சிக்கிறேன்? கன்னத்தில் குழி விழுறதை தவிர மற்ற இயல்புகள் எல்லாத்துலேயுமே எனக்கு இருக்கிற பண்புக்கூறு தான் ஆட்சியான பண்புக்கூறு. காதிச்சோனையில் ஒட்டாத காதிச்சோனை தான் ஆட்சி, எனக்கு இருக்கிறது ஒட்டாத காதிச்சோனை அப்படின்னு நான் மனசில் பாடமாக்குறதுக்கு அப்படி வச்சுட்டிக்கிறேன் நான். அப்போ யா வச்சுக்கொள்ளுங்க. இந்த சமரியை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த சமரியை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் பரவாயில்ல. மிச்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயம் இல்லை இதெல்லாமே. சரி? இப்போ நாங்கள் வாசிச்சிட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த கிளாஸை முடிக்கலாம். ரைட்டா? அப்போ எங்களுக்கு ஜெனடிக்ஸ்ட்டை கிட்டத்தட்ட அரைவாசி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கிளாஸ் இன்னொரு சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறோம், நான் மெண்டலியன் கேரக்டரிஸ்டிக்ஸ். நாங்கள் இன்றைக்கு படித்ததெல்லாம் திரும்ப ஒருக்க செஞ்சுக்கொண்டு வரணும் போல. இன்றைக்கி படித்ததெல்லாம் திரும்ப ஒருக்க நல்லா மீட்டல் செஞ்சுக்கொண்டு வாங்க. ரைட்?